2019 வருஷம் உத்தரகாண்டுன்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு நகராட்சியில் துப்புரவு பணி செஞ்ச சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மாவுக்கு பாராட்டு விழா. ரொம்ப வருஷம் வேலை பார்த்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஆரம்பத்துலேருந்து துப்புரவு பணியாளராகவே இருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு வாலண்டியராக பீகார் கலெக்டர் வரேங்கிறார். ஒரு டாக்டர் வர்றாரு, ஒரு ரயில்வே இன்ஜினியர் வர்றாரு. சரி வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் பாராட்டி முடிச்சு கலெக்டர் வந்திருக்காரேன்னு பேச சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் வந்து பேசுகிறார். ஒரு துப்புரவு பணி செய்கிற அந்த பெண்ணுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. ஒரு கலெக்டர் நான் வந்திருக்கிறேன், ஒரு ரயில்வே இன்ஜினியர் வந்திருக்கிறார், ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மா துப்புரவு பணி செய்து தன் பிள்ளைகளை கலெக்டராகவும் டாக்டராகவும் ரயில்வே இன்ஜினியராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். அதை விட பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் 3 பேரும் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்த பிறகும் துப்புரவு பணியை செய்துவிட்டு தான் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க ஜம்முன்னு வீட்டில் உட்காரலாம்ல. இந்த தொழில் செஞ்சு தாண்டா உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன், அந்த தொழிலை கடைசி வரைக்கும் நிறைவு செய்வேன்னு சொன்ன எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாக பிறந்ததற்குத்தான் நான் பெருமைப்படுகிறேனே தவிர கலெக்டராக இருப்பதற்கு நான் பெருமைப்படவில்லை என்று சொன்னார். இப்போ என்னைக்கு நம்ம அம்மாவுக்கு நாம் பிள்ளை அப்படிங்கிறதுல தான் நம்ம பெருமைப்படணுமே ஒழிய இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம், பதவி, அந்தஸ்து எதுவுமே முக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அன்னைக்கு வலி சுமந்து என்னை பெற்றால் இல்லையா, அவளுக்கு நான் பிள்ளை என்பதில் தான் எனக்கு பெருமை